யாரும் முன்னாடி இருக்கவங்க தள்ள வேணாம், அப்படியே நில்லுங்க. உங்களோட கையில இருக்க பாதை காமிச்சு நீங்க போய்க்கலாம். இல்ல அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கீரிமலை என்கின்ற இடத்திலே நகுல முனிவர் என்கின்ற முனிவர் வாழ்கின்றார். அந்த நகுல முனிவரை போய் சந்தித்தால் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த சாபமும் பாவத்தையும் நீக்குவதற்கான வழியை அவர் சொல்லுவார் என்று கூறி அனுப்புகிறார். அவளுடைய வதனம் ஆரம்பிக்கப்பட்ட துறை, அதனால் இத்துறைக்கு வதனாரம்ப துறை என்கின்ற பெயர் அமைகின்றது. அவர் இலங்கையிலே இருக்கக்கூடிய தலமாகிய நகுலேஸ்வரம் என்கின்ற திருத்தலத்திலே தான் அந்த நகுல முனிவர் தவம் செய்து நலன் பெற்றார். அவர் இந்த மார்க புரவல்லிக்கு இருக்கக்கூடிய கந்த சுவாமியை வழிபடும்படி செய்து அந்த கந்த சுவாமியை வழிபட்ட பலனினால் அவளுடைய குதிரை முகமும் குன்ம நோயும் நீங்கியது. அப்படி கொடிய நோய்களை நீக்கி தன்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் ஆண்டவர். இந்த செந்தில் ஆண்டவர் ஞானத்தினுடைய ஸ்வரூபம், ஞான மூர்த்தியாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஞானத்தின் வடிவமாக இறைவன் சுவாமிநாத சுவாமியாக சுவாமி மலை என்கின்ற திருத்தலத்திலே 4ஆம் படை வீட்டிலே எழுந்தருளி அருள் புரிகின்றார். அந்த 4ஆம் படை வீட்டினுடைய பதிவு செய்கின்றார். திட்டினாலும் நல்ல தமிழில் திட்டினால் முருகன் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை கேட்பாராம். தமிழ் கேட்பது என்பது முருகப்பெருமானுக்கு மிக பிரியமானது. ஏனெனில் தமிழின் வடிவமும் இணைத்தே நமக்கு பல இடங்களில் பாடியிருக்கிறார். மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கும் மேலான தெய்வனை, விஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற் பொழில் செங்கோடனை, சென்று கண்டு தொழ 4000 கண் படைப்பிலனே அந்த நான்முகனே. நம்மை படைத்த நான்முகன் நமக்கு 2 கண்கள் தான் படைத்திருக்கிறார். 4000 கண் கொடுத்திருந்தார் நாம முருகனை எவ்வளவு அழகா பார்க்கலான்னு அருணகிரிநாத சுவாமிகள் வருத்தப்பட்டார். அந்த வருத்தத்தை இன்றைக்கு நம்முடைய மனமும் அடைகிறது. இத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமானுக்காக கூடியிருக்கிற இந்த பக்தர்களை பார்ப்பதற்காக இந்த கண்கள், இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசிப்பதற்கு இந்த 2 கண்கள் போதாதே என்று எண்ணுகின்ற அளவுக்கு முருகப்பெருமானுடைய அற்புதமான அருள் ஆசி நம் அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணமாக இன்னும் சில நிமிடங்களிலே இங்கே விமான பூஜைகளானது நடந்தேறி திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது சமகாலத்திலே அனைத்து விமானங்களிலும் ஒரு சேர நிகழ இருக்கின்றது. பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானுடைய நாமத்தை வாயார பாடி மனதார நினைந்து, வாய்ப்படைத்த பயன் அவன் நாமத்தை சொல்லுதல், கண் படைத்த பயன் அவனை காணுதல், கால் படைத்த பயன் அவனுடைய திருத்தலங்களை சென்று நாடுதல், செவி படைத்த பயன் அவனுடைய பெருமைகள் அனைத்தையும் கேட்டல். அப்படி மிக அழகான அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை கண்டு கழிப்பதற்காக இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு பல நாடுகளில் இருந்து, உலக நாடுகள் பலவற்றில் இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு வழிபடுவதற்கு அனைத்து பக்தகோடி பெருமக்களையும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். நாம் சீரோடும் சிறப்போடும் இத்தனை அழகாக இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை காணுகிறோம் என்று சொன்னால் நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டியது தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நம்முடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து
மன்றாடி மைந்தனே வானவர்க்கு